நான் வீட்டுக்கு போயிருந்தேன். உன் போட்டோவை அம்மா கிட்ட காமிச்சேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு போட்டோவை பார்த்துட்டு அம்மா சொன்னாங்க, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு. பாவம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வினோத், அம்மாவுக்கு தெரியுமா நான் ஒரு நாட்டியக்காரின்னு, ஒரு வசதி இல்லாதவன்னு? உன்னோட எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இது வரைக்கும் ஒரு தாயோட பாசம் எனக்கு கிடைச்சதில்ல. அது கிடைக்குமா? நிச்சயமா நடக்கும். சந்தோஷமா இரு. ஹாய் பிரேமா. ஹாய். இவன் என்னோட ஃப்ரெண்ட் சச்சின். ஹாய். சச்சின், இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, வாங்க. ஷக்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சச்சின், ஒரு நிமிஷம் நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நோ ப்ராப்ளம். சொல்லு. என்ன வாழ்க்கைடி இது? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கண்டவனோட சுத்தி சுத்தி நாசமாக்கிக்காதேன்னு. இனி நாசமா போறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியாது பிரேமா, நீ ரொம்ப பாவம். என்னோட வாழ்க்கையில கரும்பு சாரா பிழிஞ்சு குடிச்சிட்டு குப்பையா தொட்டில தூக்கி எறியற ஆம்பளைங்களை பார்த்தாதான் எனக்கு வெறுப்பு அதிகம். யாரையும் நம்ப முடியல. கபட முகம் காட்டி பின்னாடியே நடந்து காதலனா நடிச்சு வார்த்தைகளை பேசி அவன் ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேதனை உனக்கு சொன்னா புரியாது பிரேமா. எல்லாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல, நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. இருக்கலாம், பட் என் வாழ்க்கையில அப்படி யாரும் இல்ல. பணம், நோட்டு கட்டுகள், அதோட என் வாழ்க்கைய விலை பேசி விக்கிறப்போ அன்பு எப்படி இருக்கும்? நஷ்டப்படுறத நினைச்சு நான் கவலைப்பட வேண்டியதில்ல. இல்ல, எனக்கு தெரியும். உன்னை விரும்புற ஒரு ஆண் கிடைக்கும் போது நீ மாறுவ, நிச்சயம் நல்ல பொண்ணாயிடுவ. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் வேதாந்தத்தை கேட்டுட்டு நிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரிப்பா. இட்ஸ் ஓகே. ரொம்ப அழகா.